أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு வந்து பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் வந்தோம் என்பதை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க பல பேர், தெரிந்தும் அதை மறந்து வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. தெரிந்ததும் தெரியாதது போல இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. யார் எப்படி இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில அமானிதங்களை, சில பாரங்களை சுமத்தித்தான் உலகத்துக்கு அனுப்பினார். அந்த அமானிதங்கள் கட்டாயம் நிறைவேற்றப்படும். அந்த அமானிதங்களை பூர்த்தி செய்யத்தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி உலகத்துல இவ்வளவு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறார். இன்றைக்கு ஒரு அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு நாட்டில் எவ்வளவு செலவழிக்கிறான். ஜனாதிபதி என்ற ஒரு ஆளை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை செக்யூரிட்டி, எத்தனை வாகனம், அவருக்கு எவ்வளவு செலவு. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தில் இருக்குது, ஒவ்வொரு நாளும் பகலிலும் இரவிலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் 10 மலக்குகள் எல்லாம் அனுப்பிச்சு. அந்த மலக்குகளை ஹாஃபிஸீன்கள் என்று சொல்லுவாங்க, அடியாடுகளை பாதுகாக்கிற மலக்குகள். இப்படி ரப்புல் இஸ்ஸத் இவ்வளவு பேர் ஏற்பாடு செய்ய. ஏன் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் இதில் செஞ்சு தந்திருக்கிறார்னா, அல்லாஹ் விரும்பக்கூடிய அவன் சுமத்தின அந்த அமானிதங்களை மிக இலகுவாக, மிக அழகாக செஞ்சுட்டு போறதுக்காக. யாராவது நினைப்பாங்கண்டா, எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்குது சாப்பிட, குடிக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, அழகாக உடுக்கிறதுக்கு, பயணம் போறதுக்கு, இதுக்குத்தான் படைச்சிருக்கிறார் என்று யாராவது விளங்குவாங்களா இருந்தா அவங்க மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும். அது மிருகங்களுடைய வேலை. ஷஹவாத்துகளை, ஆசைகளை பூர்த்தி செஞ்சுட்டு உலகத்தை விட்டு போறது மிருகங்கள், பறவைகள் வேலை. மனிதர்களாக எங்களை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு படைத்திருக்கிறார். சில அமானிதங்களை பூர்த்தி செய்யும், பாரங்கள் தந்திக்கிறார். இந்த அமானிதங்களை எங்களுக்கு தர முன்னால அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய படைப்பினங்களுக்கு எல்லாம் முன் வச்சாராம். இந்த அமானிதங்களை நீங்க தூக்குறதுக்கு தயாரா. வானங்களுக்கு முன்னால வச்சார். வானம் சொல்லிச்சு எங்களுக்கு இயலாது. பிரமாண்டமான இந்த பூமிக்கு முன்னால வச்சார். பூமியும் ஏலான்னு சொல்லிச்சு. பிரமாண்டமான மலைகள் இருக்குது, அந்த மலைகளுக்கு முன் வச்சார். மலைகளை ஏலன்னு சொல்லிச்சு. இன்னா அரதுனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். நாங்க அமானிதத்தை இந்த மலைகள், வானங்கள், பூமிகளுக்கு முன்னால சமர்ப்பித்தோம். அவைகள் அவற்றை சுமத்த மறுத்து விட்டன. ஏழாம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், மனிதனுக்கு முன் வச்ச மனிதன் கபூல் செஞ்சான். வஹமலஹல் இன்சான், அது எங்கட சார்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபூல் செஞ்சிருக்க வேண்டும், அல்லது நாங்க எல்லாரும் ஆலமுல் அர்வாஹ்ல கபூல் செஞ்சிட்டோம்.
இப்ப இந்த அமானிதத்தை நிறைவேற்றான் நீங்களை பார்க்கிற இடம் தான் இந்த உலகம். அப்ப எங்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தை தந்து இந்த உலகத்தில கொஞ்ச காலம் ஒவ்வொருத்தருக்கு வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த அமானிதத்தை நிறைவேற்றவங்க யாரு, இந்த அமானிதத்துல மோசடி செய்யறவங்க யாரு? கேமராவை விட பவர் அல்லாஹ்ட பார்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆக குறைஞ்சது 3 பொறுப்புகளை அவங்க செஞ்சுட்டே போகும். அந்த 3 பொறுப்புகளையும் செய்யாம உலகத்தில் இருந்து போறது ஆபத்துக்கு மேல் ஆபத்து. அந்த 3 பொறுப்புகளை நிறைவேற்றாம மௌத்தாகிறது அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்து. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த பொறுப்புகளை பற்றி சொல்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களே என்றார். ஏங்க இதை விளங்கெடுக்கிறதுக்கேனும் ஈமானுடைய வெளிச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான். எல்லா மனிதர்களுக்கும் இந்த பொறுப்புகளை விளங்கவும் மேலாது, சாதிக்கவும் மேலாது. எனவே ரப்ப பேசுறார், உலகத்தில் இவ்வளவு மனிதர்களும் இருக்கும் போது ஈமான் உள்ளவர்கள் என்று பேசுறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான்தாரிகள் என்று பேசுறார். பேசி சொல்றார், உங்களோட முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? உங்களை நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க. எங்களை இன்னொருத்தரால நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது சிரமம். நீங்க அதுக்குரிய ஏற்பாட்டை செஞ்சு கொண்டு வாங்க. முதல் கடமை எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்க. இப்ப ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கோங்க, உங்ககிட்ட கேளுங்க, நீ நரகத்தில் இருந்து தப்புறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறான்? பசி வந்தா சாப்பிடுறதுக்கு வீட்டில ஏற்பாடு இருக்கு. மழை வந்தா நனையாம இருக்கிறதுக்கு வீட்டில் ஏற்பாடு இருக்குது. ஆடையில அழுக்கப்பட்டா மாத்திரத்துக்கு ஏற்பாடு இருக்குது. திருமண விருந்துகள் வந்தா உடுத்து போறதுக்கு ஏற்பாடுகள் இருக்குது. பிரயாணம் தேவைப்பட்டா போறதுக்கு வாகன ஏற்பாடு இருக்குது. இவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அஸாப் நரகம் முன்னால் இருக்குது. இந்த நரகத்திலிருந்து தப்புறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? இந்த ரப்பு கட்டாய உத்தரவாக சொல்லியிருக்கிறான். அதை பரலாக ஆக்கியிருக்கிறான். நரகத்திலிருந்து பாதுகாருங்க என்று இந்த ரப்பு என்ன பார்த்து சொல்றான்? நான் என்ன ஏற்பாடு செஞ்சேன்? அப்படி ஒரு கேள்வி கேட்டா எங்களுக்கே திருப்தியான பதில எங்களோட உள்ளம் சொல்லாது. ஆகுமான முயற்சி ஒன்று செஞ்சிருக்க. ஆகுமான முயற்சி ஒன்று செஞ்சில்ல. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்றான், இரண்டாவது பொறுப்பு உங்களோட குடும்பங்களை பாதுகாக்க. வாஹ்லீக்கும், நீங்க உங்களை மட்டும் பாதுகாத்து போதாது, உங்களோட குடும்பங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்க. குடும்பம் என்று வரும்போது ஒவ்வொரு கணவனும் அவருடைய மனைவியை நரகத்தில் இருந்து பாதுகாக்கும். கணவனும் மனைவியும் இணைஞ்சி அவர்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்கதான் குடும்பம். நல்லா சிந்திச்சு பாருங்க. பாரமான 3 பொறுப்புகள். உங்களும் முதலாவது நரகத்தில் இருந்து பாதுகாருங்க. இரண்டாவது உங்களோட குடும்பம், ஆண்கள் உங்களோட மனைவிமார்கள் நரகத்தில் இருந்து பாருங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து உங்களோட பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாருங்க. தந்திருக்கிறது மிச்சம் காலம் இல்லை, தந்திருக்கிறது கொஞ்ச காலம். வர வர மனிதன் ஆயிலும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நாங்க இவ்வளவு உலகத்துல உருட்டி பெரட்டி பெரிய பெரிய வேலையெல்லாம் சாதிக்க பார்க்கிறோம். எங்களை மறந்து வாழ்ந்துக்கிட்டு போறோம். எவ்வளவு நாள் வாழ போறோம்? ஒரு ஆள் கூடி போனா உலகத்துல எத்தனை ராவு தூங்குவார்? ஆக கூடி போன
ஒரு 25,000 இரவு பிறந்ததிலிருந்து நான் சொல்றேன், பிறந்ததில இருந்து 25,000 இரவு உலகத்தில் தூங்கினாலே அது இன்றைக்கு ஒரு பெரிய சாதனை. 25,000 பகல்கள் உலகத்தில் இருந்தாலே சாதனை. இந்த முழு உலகத்துடைய வாழ்க்கையை எவ்வளவுதான்? ஒரு 25,000 30,000 நாளுடைய வாழ்க்கை. அதில் அதிகமான காலங்கள் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இரவுகள் கொஞ்சம் பகல்கள் இருக்கு. அந்த கொஞ்சம் இரவு கொஞ்சம் பகலும் உலகத்துக்கு பின்னால ஓடுறதுக்கு தரப்பட்டதல்ல. உலகம் உங்களுக்கு எழுதப்பட்டது. அந்த உலகம் உங்களை தேடி வரப்போகுது. இந்த இரவுகளை ரப்பு செஞ்சிருக்கிறான், இந்த பகல்களை ரப்பு செஞ்சிருக்கிறான். உங்களை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடு செய்ய. நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு பொறுப்பு. ஆக முதலாவது சிந்திச்சு பாருங்க, நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன். அதுக்கு 2 பிரதானமான வேலை செய்யணும். ஒன்று, பாவம் செய்யாம பாதுகாக்கணும். 2வது, இதுக்கு முன்னால செஞ்சிருக்கிற பாவங்களை அழிக்கிறதுக்கு வழிபாக்கணும். பாவம் செய்யாம வழிபாக்கணும். முதலாவது, இதுக்கு முன்பு செய்த பாவங்களை அழிக்கிறது இப்படி பார்க்கணும். கடந்த ஒரு 20,000 நாள் வாழ்ந்திருப்போம். அந்த 20,000 நாளில ஒரு நாளைக்கு ஒரு பாவம் வச்சா 20,000 பாவங்களை பட்டோல் இருக்கும். ஒரு நாளைக்கு 2 பாவம் வச்சா 40,000 பாவம் பட்டோல் இருக்கு. இந்த பாவங்கள் சும்மா விடுவாங்க. ஒரு குற்றம் செஞ்சு போலீசால தேடி வர்றதாலே அந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் வீட்டில் தூக்கம் போகுது. உலகத்தில் ஒரு சின்ன ஒரு குற்றத்தை செஞ்சு போலீசால இவரை தேடுறாங்க, இவருக்கு தூக்கம் போகவில்லை. 40,000 பாவங்களை தூக்கிக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு கபரில போட்டு மூடிட்டு வர்றாங்க. கபரில தூக்கம் போவான். அங்க லோயர் மாதிரி இல்ல, சட்ட உதவி செய்ய சட்ட வல்லுநர்கள் இல்ல, பணம் செலவழிக்கிறதுக்கு அங்க ஆட்கள் இல்ல, மனைவியை பாதுகாக்கிற கணவன்மார்கள் அங்க இல்ல, பெற்றோர்களை பாதுகாக்கிற பிள்ளைகள் அங்க இல்ல. சட்டம் தனிய கபருக்குள் இருக்க போறோம். ஆயிரக்கணக்கான பாவங்களோட போயிட்டு கபருக்குள்ள எப்படி தூக்கம் போகும்? ஒரு பாவம் இருந்தாலே ஆபத்து. ஒரு பாவம். கபரில் இருந்த எலுமினத்துக்கு பின்னால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மஹ்ஷர்ல மனிதர்களை வச்சிருப்பான். சில முழங்களுக்கு மேலான சூரியன், கீழால் இருக்குது செம்பு தர, யாருக்கும் உடுப்பு இருக்காது. கபரில் இருந்து எழும்பும் போது அவ்வளவு பேரும் நிர்வாணமாக எழும்புவாங்க. யாருடைய காலிலும் செருப்பு இருக்காது, வெறும் காலோடு எழும்புவாங்க. அது இருக்கு. மக்கள் நிர்வாணமாக எழும்புவாங்க, காலணி இல்லாமல் எழும்புவாங்க. சுட்டு கொதிக்கும். இவ்வளவு மேல சூரியன் இருக்கும் போதே வியர்வை வந்தா உடல் எப்படி ஈரமா போகுது, ஆடைகள் ஈரமா போகுது. பக்கத்தில் சூரியன் வந்தா எவ்வளவு வேறுக்கும். வியர்வையால ஆடைகள்ல நடையும். ஹதீஸ்ல இருக்குது, வியர்வை ஆறாக ஓடும். வேர்வை ஆறாக ஓடும். அவங்களுடைய மேல இருந்து வெளியாகிற வியர்வையில பாவம் செய்யறவங்க மூழ்குவாங்க. சிலருடைய கரண்டை கால் வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க, சிலர் முழங்கால் வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க, சிலர் இடுப்பு வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க, சிலர் கழுத்து வரைக்கும் மூழ்கி இருப்பாங்க. ஹதீஸ்ல இருக்குது, சிலருடைய காலில வேர்வை கடிவாள விடுவான். பாவத்திரவை. இப்ப மக்கள் பார்ப்பாங்க, இங்கிருந்து தப்பி போறது எப்படி?
இது பெரிய ஒரு கொடுமையாக இருக்கிறது. இந்த வெயிலில் எவ்வளவு நாள் நிற்கிறது? எங்களுக்கு ஒரு விடுவு இல்லையா? எங்களுக்கு ஒரு விமர்சனம் இல்லையா? மக்கள் பேசிக்குவாங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்துட்டோம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இது புகாரியில முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ். நாங்க எல்லாரும் சேர்ந்துப்போம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அவங்கதான் எல்லாத்தையும் வாப்பா. அபுல் பஷர் ஹஜ்ரத் ஆதம தேடி அவ்வளவு மக்களும் போவாங்க. துனியாவில பிறந்த அவ்வளவு பேரும் எழுதி நிற்பாங்க. எத்தனை கோடி பேர்? இப்பவே உலகத்தில் 800 கோடி இருக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து துவங்கி கடைசி மனிதன் வரக்குள்ள அவ்வளவு பேர் எழுதுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓடிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போனா எவ்வளவு ஒரு மோதல் உண்டாகும். சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க தான் இந்த மனித சமுதாயத்துடைய தந்தை, அல்லாஹ்வுடைய விசேட குதிரத்தால் உங்களை படைச்சிருக்குது. இஸ்ரா லனா இலா ரப்பிக், எங்களுக்காக ரப்பிட்ட போயிட்டு பேசு. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நஃப்சி நஃப்சி, எந்த ஒரு பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீங்க என்ன விட்டுருங்க. என்ன பிரச்சனை? ரப்பு என்ன சொர்க்கத்தில் வாழ வச்சிருந்தான், எல்லாத்தையும் அனுபவிக்க சொன்னான். ஆனா ஒரு மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். ஷைத்தானுடைய சூழ்ச்சியில அந்த மரத்தை நெருங்கி அதில உள்ள காயை சாப்பிட்டுட்டு, ஆனா அல்லாஹ்வை அறிவிச்சிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது தௌபா செஞ்சாங்க, நான் தௌபாவை கபூல் செஞ்சுட்டேன், இப்ப அவருக்கு பாவம் இல்லைன்னு இந்த குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகும் மஹ்ஷர்ல ஹஜ்ரத் ஆதம் பயப்படுவாங்க. திருப்ப ரப்பு இந்த கேஸை எடுப்பான்னு தெரியாது. சொல்வாங்க, நீங்க எல்லாரும் போங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். மக்கள் மோதிக்கிட்டு அங்க வருவாங்க. நூஹ் நபி சொல்லுவாங்க, நஃப்சி நஃப்சி, ஏந்த விவகாரமே எனக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்க எல்லாரும் போங்க வேறொரு ஆளை பாருங்க. எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ரப்பு ஒரு மக்பூலான துஆவை தந்திருந்தார். ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்கிற துஆ, அந்த துஆவை கேட்டா கபூல் ஆகிறது. நான் எனக்கு கிடைச்ச துஆவை என் உம்மத்தை அழிக்க சொல்லி துஆ கேட்டேன். உம்மத்துடைய ஹிதாயத்துக்கு அதை பாவிக்காம அழிவுக்கு பாவிச்சீங்க இந்த ரப்பு கேட்பானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துக்கோங்க. சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் கேட்கிறேன், அவ்வளவு பெரிய மாசூமான முரசலான ரப்பால தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் அந்த மஹ்ஷரில் நடுங்கி பயப்பட்டு அல்லாஹ்வுட முன்னால எங்களுக்கு போய் நிற்க முடியாதுன்னு சொல்றதாக இருந்தா, ஆயிரக்கணக்கான பாவங்களை செய்துட்டு எந்த தௌபாவும் இல்லாம அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டோமா இல்லையா என்று ஒரு விவரம் கூட தெரியாம மௌத்தா போன எங்களுடைய நிலைமை. அதனால ரப்பு சொல்றா, முதல்ல உங்களை கிளியர் பண்ணிக்கோங்க, உங்களோட பட்டோல இருக்கிற பாவங்களை அழிச்சுக்கோங்க. நரகத்திலிருந்து தப்புறவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. இரண்டாவது, அதை விட பாரமான வேலை. அதை விட பாரமான வேலை என்ன? உங்களோட குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்க. இதில் ஒரு முக்கியமான அம்சம் தான் உங்களோட பிள்ளைகளை நரகத்திலிருந்து பாதுகாக்க. தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தைகள் அல்லாஹ்வுடைய கிஃப்ட். அது ரப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறான், நாங்க காசு கொடுத்து வாங்கல. குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் குழந்தைய பெருமதி, பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு தெரியும் பிள்ளைகள பெருமதி. ரப்பு சொன்னா, நான் உங்களுக்கு எத்தனை பிள்ளை தந்திருக்கிறேனோ என்னுடைய அன்பளிப்பாக தந்திருக்கிறேன். குர்ஆன்ல பல இடங்கள்ல இருக்குது, அன்பளிப்பு செய்தான், அன்பளிப்பு செய்தான். நபிமார்கள் அல்லாஹ்விட்ட பிள்ளை கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? அன்பளிப்பு செய். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாஸா. ரப்பு சொன்னா, வானம் பூமியினுடைய ஆட்சி என்னுடையது. அந்த ரப்பு நாடியதை படைப்பான். அவன் விரும்பியவர்களுக்கு எல்லாம் பெண் பிள்ளைகளை அன்பளிப்பு செய்வான், விரும்பியவர்களுக்கு எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளை அன்பளிப்பு செய்வான்.
எல்லா பிள்ளையும் சிலருக்கு ஆம்பளை பிள்ளை, சிலருக்கு எல்லா பிள்ளையும் பொம்பளை பிள்ளை. அவன் இனாசா அல்லது ஆணையும் பெண்ணையும் கலந்து கொடுப்பான். நாலாவது ஒரு கூட்டம் ஏதோ ஒரு ரப்புடைய ஏற்பாடு அவங்களை குழந்தை இல்லாம வச்சிருப்பான். அப்ப இங்கேயும் சொன்னான் ரப்பு கிஃப்ட் பண்றாங்க. அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு தான் என்கிற பிள்ளைகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீண்ட கால குழந்தை இல்லை. அல்லாஹ் எப்படி கேட்டாங்க? அழகான வார்த்தையை பாவித்தாங்க. அல்லாஹ் மர்சுக்னி வலதன் என்று கேட்கல, எனக்கு ஒரு பிள்ளையை தான் கேட்கல, ஆத்தினி வலதன் என்று கேட்கல. அவங்க கேட்டாங்க ஹபிலி மினஸ் சாலிஹீன், சாலிஹான பிள்ளைகள் ஒரு பிள்ளை எனக்கு அன்பளிப்பு செய்யுங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 125 வயசுக்கு பிறகு ரப்பு குழந்தை கொடுத்தார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பல இரவுகள் அந்த இரவு நேரத்தில் கதறி கதறி ரப்பிட்ட அழுது எப்படி கேட்டாங்க? ரப்பி ஹபிலி மில்கல் ரப்பி ஹபிலி மில்லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً, ரப்பே உன்னுடைய ஹஸானாவில் இருந்து மனமான சாலிஹான சந்ததிகளை அன்பளிப்பு செய்வாயா. அல்லாஹ்வுடைய கிஃப்ட். ரப்பு அவரவர்களை சந்திக்கிறான். இப்ப எங்களுக்கு தந்துட்டு சொல்லிக்கிறான், அன்பளிப்பாக தந்துட்டு இந்த புள்ளைகள வாழ்க்கை அமானிதம். புள்ளைகள் உங்களுக்கு அன்பளிப்பு, பிள்ளைகளுடைய தர்பியா, இந்த பிள்ளைகளை நேரான வழியில வளர்க்கிறது அமானிதம். நீங்க எந்த வழியிலையும் காரணம் சொல்லி தப்ப இயலாது. எந்த சாட்டு போக்கும் ரப்பை ஈடுபடாது. அமானிதம். நீங்க 2 பேரும் பதில் சொல்லணும். உம்மாவும் பதில் சொல்லணும், வாப்பாவும் பதில் சொல்லணும். இந்த ஆயத் புள்ளகள தர்பியத்துடைய பாரத்தை காட்டுது. முதல்ல எங்கட தர்பியா, இரண்டாவது புள்ளகள தர்பியா. புள்ள வளர்க்கிறது உங்களோட பொறுப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுப்பை அழகாக தெளிவுபடுத்தினாங்க. புள்ளைகளை தர்பியத் செய்யறதுல ஒரு வாப்பட பொறுப்பு என்ன? புள்ளைகளை தர்பியத் செய்யறதுல ஒரு உம்மட பொறுப்பு என்ன? புள்ளைகளை பெற்று போடுறது கட்டித்தனம் அல்ல. அல்லாஹ் மன்னிப்போம். சில பேர் எப்படி என்றா, சில வீடுகள்ல பிள்ளைகளை பெற்று போடுறாங்க, அந்த மரம் வளர்றது போல பிள்ளைகள் தானா வளருது. வளர்க்கிறது தோட்டத்தில் மரம் வளர்றது போல பிள்ளைகள் தானா வளருது. பிள்ளைகளுடைய தர்பியாவில அவர்கள் சீராக நேராக நல்லவர்களாக வரணும். அதில் எந்த இனாயத்தும் எந்த கவனமும் தாய்க்கும் இல்லை தந்தைக்கும் இல்லை. எப்படியாவது வளர்ந்துச்சு வா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில பதிவு செய்யப்படுது, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்றது கவனமா கேட்கிறதுக்காக. இதெல்லாம் கேட்டுட்டு அசட்டையாக இருக்கிறது. இந்த காலையில கூட சொன்னோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு சாபம் விட்டாங்க, கேடுண்டாகட்டும் என்று சொன்னாங்க. கேடுண்டாகட்டும். யாருக்கு கேடுண்டாகட்டும்? நல்ல விஷயங்களை கேட்டு அதை கிரகித்து வைக்காதவங்க இருக்கிறாங்க. இந்த காதால கேட்டு இந்த காதால விடுறவங்க, இவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். முஸ்னத் அஹ்மதுல பதிவாகுது, சஹீஹான ரிவாயத். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலா கவனமாக கேளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். குல்லுக்கும் ராயின் சொன்னாங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நிர்வாகம் செய்றவங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள். நான் நினைக்கணும், ரசூலுல்லாஹ் எனக்குத்தான் சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு வாப்பாவும் நினைக்கணும், என்ன பார்த்து தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. ஒவ்வொரு உம்மாவும் நினைக்கணும், என்ன பார்த்து தான் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. குல்லுக்கும் ராயின்.
இந்த பொறுப்பை பற்றி கியாமத்தில் கேள்விகளுக்கு இருக்குது. நாங்க சொல்றோமே, தொழுகையை விட்டா கியாமத்தில் கேள்விகளுக்கு இருக்குது, விபச்சாரம் செய்தா கியாமத்தில் கேள்விகளுக்கு இருக்குது, வட்டி எடுத்தா கொடுத்தா கியாமத்தில் கேள்விகளுக்கு இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிள்ளைகளை முறையாக வளர்க்காட்டி கியாமத்தில் கேள்வி. குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி, அவரவர்களுடைய நிர்வாகத்தை பற்றி நீங்க விசாரிக்கப்படுவீங்க. பிறகு சொன்னாங்க, ஒரு குடும்ப தலைவர் வாப்பட பொறுப்பன். ஃபர்ரஜுலு ராஇன் ஃபீ பைத்திஹி, ஒரு ஆண் அவருடைய வீட்டில் உள்ள பிரதான நிர்வாகி, அந்த வீட்டில் உள்ள மெயின் ட்ரஸ்டி வாப்பதான். அவருக்கு கீழே தான் மனைவி, அவருக்கு கீழே தான் பிள்ளைகள். ஆனா ஒரு தகப்பனை பொறுத்தவரையில் விளங்கணும், அவர் வீட்டுக்குள்ள இருக்கிறார். அவர் மஸ்ஜிதுக்கு வரணும், அவர் தொழிலுக்கு போகணும், சமூக பணிகள்ல ஈடுபடணும், அவருக்கு வெளியில நிறைய வேலைகள் இருக்கும். இருந்தாலும் அவருடைய பொறுப்பு பார்வை இருக்கிறே, அந்த பார்வையை அகற்றி அப்படியே தூங்கு கண்ணோடு இருக்கிறாரு. ஒன்னையும் பார்க்கறதில்ல, காசை கொடுத்துட்டு வந்துடுவாரு. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, மனைவி என்ன செய்யறா, பிள்ளைகள் என்ன செய்யறா, எந்த செய்தியும் அவருக்கு தெரியாது. இப்படி பொறுப்புணர்ச்சி இல்லாம இருப்பீங்கன்னா அல்லாஹ் பிடிப்பாங்க. நீங்க வெளியில போங்க, மஸ்ஜிதுக்கு போங்க, தொழிலுக்கு போங்க, வெளிநாட்டுக்கு போங்க, எங்கேயும் போங்க, பிரச்சனை இல்லை. வீடு உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும். அதை நழுவத்தீங்க, ரப்ப உங்களை பிடிப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா, அந்த வீட்டில் இருக்கிற பெண் இருக்கிறாவே உம்மா, அந்த கணவனுக்கு மனைவி இருக்கிறாவே, அவ கணவனின் வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகி. அவன உள்ளுக்குள்ள விஷயங்களை பார்க்கணும். வீட்டுக்குள்ள பிள்ளைகளோட இருந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையால தர்பியா கொடுக்க வேண்டியது உம்மா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ பலகீனமான பெண்ணுங்கிறதுக்காக ரப்பு விடமாட்டார். அதுல முன்பின் ஆகி சொன்னா அவரையும் ரப்பு அவன் நீதிமன்றத்தில் ஏற்றுவானாம். வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஅய்யத்திஹா, அவன நிர்வாகத்தை பத்தி ரப்பு கேட்பான். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இதை இலகுவான விஷயமாக நினைக்காதீங்க. ரப்பு அவனோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டுருவான். ரப்போடு சம்பந்தப்பட்ட பாவங்களை சில நேரம் விட்டுருவான். இந்த அடியான மன்னிச்சிருவது. அடியாறுகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறே, இதை ரப்பு விடமாட்டான். அடியான் மன்னிக்கிறவர். புள்ளைகளை வளர்க்கிறது அடியாறுகளோட தொடர்பு பட்ட ஹக்கு, இந்த புள்ளைகளோட வாழ்க்கையோட தொடர்பட்ட ஹக்கு. ரப்பு மன்னிக்க மாட்டான். ஒரு புள்ளைய நல்லவராக வாழ வைக்கிறதும் அவனை கேவலப்படுத்தி இனியவனாக ஆக்குறதும் உங்களோட சின்ன வயதுல கொடுக்கிற தர்பியாவில தங்கிருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன நேரம் சுவர்க்கம் நரகம் ரெண்டையும் பார்த்தாங்க. சொர்க்கத்தையும் பார்த்தாங்க, நரகத்தையும் பார்த்தாங்க. நரகத்தில் ஒரு காட்சி தெரியுது. ஒரு பெண் நரகத்தில் அதாபு செய்யப்படுறான். அதுவும் காபிரான பெண் அல்ல, அவ முந்திர பனு இஸ்ராயீல் காலத்தில் இருந்த இபாதத்து செய்கிற ஒரு பொம்பளை. புகாரிலே இருக்குது. பனு இஸ்ராயீல் காலத்தில் நபியை பின்பற்றின பக்குவமான தொழுகிற ஒரு பொம்பளை நரகத்தில் அதாபு செய்யப்படுறான். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் இவங்களை அதாபு செய்றீங்க? சொல்லப்பட்டுச்சு, இவ பூனை வளர்த்தா. இந்த பெண் என்ன செஞ்சா? பூனையும் வளர்த்தா. பூனை வளர்த்தா அதுக்கு சில உசூல்கள் முறைகள் இருக்கு. அதுக்குள்ள எல்லா சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து காற்று மூச்சு விடுற ஏற்பாடு எல்லாம் கொடுத்தா தான் அடைச்சி வளர்க்கலாம். அது உன்னால செய்ய முடியல, அதை திறந்து விடணும். அதுல வேறு எதை பார்க்க. இவ பூனை அடைச்சி வச்சு சாப்பாடு கொடுக்கல, அந்த பூனை செத்து போச்சு.
பூனை குர்ஆன் ஹதீஸ பின்பற்ற ஒரு படைப்பல்ல. பூனைக்கு கபருல கேள்வி கணக்கு இல்ல, பூனைக்கு நரகம் சுவர்க்கம் இல்ல, அது அல்லாத ஒரு படைப்பு, ஒரு மிருகம். அப்படிப்பட்ட ஒரு பூனைய, அதோட உரிமைய, அதுக்கு செலுத்த வேண்டிய அமானியத்தை இந்த பெண் செலுத்தாததால அதுக்குரிய அதாபுக்காக இபாதத்து செய்த இந்த பெண் நரகம் போறான்னு சொன்னா, அல்லாஹ்வோட சிறந்த அடியானான இந்த புள்ளையோட ஹக்கில அசத்த செய்த வாப்பவையும் உம்மவையும் அல்லாஹ் சும்முடுவான். புள்ளகளை முறையாக வளர்க்காத தகப்பன சொர்க்கம் போக விடுவானா? பிள்ளைகளை முறையாக வளர்க்கிறதுக்கு வீட்டில் ஏற்பாடு செய்யாத அந்த தாயரை போடுவானா? சிந்திச்சு பாருங்க. ஆகவே ஆக பெரிய ஒரு பொறுப்பு தான் தாயுடைய பொறுப்பு தான், தந்தை தாய் இந்த 2 பேருடைய பொறுப்பு தான் அந்த பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுக்கிறது. தர்பியா அதுக்கு அந்த பிள்ளைகள் நரகம் போகாம அவங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்ளும். சிலர்கிட்ட கேட்டா உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, எது வரைக்கும் உங்களோட பொறுப்பு? சிலர் கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எங்களோட பொறுப்பு முடிஞ்சு, இப்படி சிலர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் கட்டி கொடுத்தா எங்களோட பொறுப்பு முடிஞ்சு, ஸ்கூல்ல எக்ஸாம் எடுத்தா எங்களோட பொறுப்பு முடிஞ்சு, இப்ப அவருக்கு 18 வயசாச்சு, ஐடென்டிட்டியும் கிடைச்சிட்டு எங்களோட பொறுப்பு முடிஞ்சு. எங்கேயாவது குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிறா 18 வயசான வாப்பட பொறுப்பு முடிஞ்சு உங்களோட பொறுப்பு முடிஞ்சது? கல்யாணம் கட்டி கொடுத்தா அவங்களோட பொறுப்பு முடிஞ்சது இல்ல. ரப்பு சொன்னான், இந்த புள்ள சொர்க்கம் போற வரைக்கும் நீதான் பொறுப்பு. அல்லாஹ் பொறுப்பு தந்திக்கிறான், உங்களோட புள்ளகம் நரகத்தில் இருந்து தப்பி சொர்க்கம் போற வரைக்கும். எங்களுக்கு சொல்லி இருக்கிறான், உங்க பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாரு, நரகம் போகாம இருக்கிறதுக்குள்ள நல்ல வழிகளை வீட்டுக்குள் அந்த பிள்ளைகள் வளர்ற காலத்துல வீட்டுக்குள்ளே சொல்லிக் கொடுத்து அந்த வழிகளை உள்ளத்துல ஊற வச்சு அந்த வழிகளை வெளிச்சம் போட்டு காட்டி அதற்கான பயிற்சிகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை தயாரிக்கிறது தாய் தந்தையருடைய பொறுப்பு. அதுல விசேஷமாக தாயோட பொறுப்பு. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகி மனைவி என்று சொன்னாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற நிர்வாகி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு ஹதீஸுக்கு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்க பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும்? நீங்க என்ன கொடுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமீதியில் இருக்குது, மா நஹல வாலிதுன் வலதன் நிஹ்லதன் அஃதல மின் அதபின் ஹஸன். பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த அன்பளிப்பு, உங்களோட பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிற சிறந்த கிஃப்ட் இருக்குது, காணி வாங்கி கொடுக்கிறதல்ல, உங்களோட கடையை கொடுக்கிறதல்ல, உங்களோட வாகனத்தை கொடுக்கிறதல்ல, நீங்க செஞ்ச தொழிலை அப்படியே தூக்கி கையில கொடுக்கிறதல்ல, அழகிய ஒழுக்கத்தை படித்து கொடுக்கிறத விடவும் வேற எதுவும் இல்லைன்னா தாய் தந்தையர் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது அழகிய ஒழுக்கம், அதபுல் ஹசன். இந்த ஒழுக்கத்தை எத்தனை பேர் கொடுத்தீங்க? ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்றான், நல்ல மனிதர்களுக்கு இந்த கவலைக்கும், நல்ல வாப்பமாருக்கு இந்த கவலைக்கும், நல்ல உம்மமாருக்கு இந்த கவலைக்கும், இந்த கவலையினால அவங்க ரப்பிட்ட துஆ செஞ்சு கொண்டு இருப்பாங்க, யா அல்லாஹ் பார்க்கிறதுக்கு சந்தோஷமான பிள்ளைகளாக எங்களை பிள்ளைகளாக்கிடு. والذين يقولون ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين وجعلنا للمتقين اماما. யா அல்லாஹ் எங்கட மனைவிமார்கள் எங்கட பிள்ளைகள் இவங்களை பார்க்கிறதுக்கு சந்தோஷமான கண் குளிர்ச்சியாளர்களாக ஆக்குவாயாக. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா. ரப்பே எங்களை முத்தகீன்களான நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல மனிதர்களுக்கு முன்மாதிரியான தலைவர்களாக ஆக்குவாயாக.
பெற்றோர்கள் கேட்கிறாங்க, பிள்ளைகளை பார்க்கிறது சந்தோஷமான நாட்களாக ஆக்கிறேன், நாங்க எப்படி ஆகணும்? பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான வாப்பவாக, பிள்ளைக்கு முன்மாதிரியான உம்மவாக இன்னாக்கு. ஆக முதலாவது பிள்ளைகள் நல்லவர்களாக வர வேண்டும் என்று நிச்சயமாக எல்லாருக்கும் ஆசை இருக்கு. குடிகாரன் கூட விருப்பம் இல்லை அவன் பிள்ளை பழுதா போறதுக்கு. கொலகாரன் கூட விருப்பம் இல்லை அவன் மகன் கொலகாரனாக இருக்கு. அவங்களும் விருப்பம் எங்கிற புள்ள நல்லையா வரும், நல்லவனா எப்படி வா, உங்களோட புள்ள நல்லவனாக எப்படி வா. அதுக்கு தான் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், நீங்க முதலாவது நல்லவர்களாக. சிலர் நினைக்கிறாங்க நல்ல ஒரு ஸ்கூல்ல போட்டு படிப்பிச்சா புள்ள நல்லவனா வந்துடும். அதுக்கு நல்ல ஸ்கூல் தெரியல. எந்த ஸ்கூலுக்கும் எந்த டீச்சர்ஸுக்கும் பிள்ளைகளை நல்லவராகவோ கெட்டவராகவோ ஆக்கலாம். அவங்களுக்கு சில தகவல்களை கொடுக்க. அதை கண்டித்து போய் நினைக்கிறாங்க மதரசாவுக்கு அனுப்பின் ஆகிடும். மதரசாவுக்கு போனா குர்ஆனை பாடமாக்க வைக்கணும், குர்ஆனை விளங்க வைக்கணும், ஹாஃபிஸாக்கணும், ஆலிமாக்கணும், கோர்ஸுகள் கொடுக்கணும். பிள்ளைகளை நல்லவளாக்கிறது இது அவங்களுக்கும் செய்யலாம். அந்த வேலை பார்க்கணும். வீட்டில தாயும் தந்தையும். உங்களோட வீட்டுக்குள்ளதான் அந்த மருந்திக்கு பிள்ளைகளை சீராக்கிற மருந்து அல்லாஹ் தாயோட கையிலையும் தந்தையோட கையிலையும் தந்திருக்கிறான். நீங்க அதை போட்டு அவர்களை சரி பண்ணல, அவர்களை யாராலும் வளர்க்க முடியாம போயிடும். நீங்க போட்டு சரி பண்ணினீங்க, சமூகத்தில் மின்னிக் கொண்டிருப்பாங்க நட்சத்திரம் போல. ஆகவே தாய்மார்களுடைய பொறுப்பு, இந்த பிள்ளைகளை வளர்க்கிறதுல தாய்மார்களுடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்க முன்மாதிரியாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்போது தாயிடத்தில் நல்ல சிபத்துகள் வருமோ, ஒரு தாய் அவட ஈமானும் நல்ல, அமல்களிலே பக்குவமான பெண், அவட உடுப்பும் ஒழுக்கமாக இருக்குது. அல்லாஹ் பார்த்தா சந்தோஷப்படுற உடுப்பு. அவ உடுக்கிறது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த, ரோட்ல போறவனை சந்தோஷப்படுத்தவல்ல, ரப்ப சந்தோஷப்படுத்துறது கொடுக்கிறார். அவட அழக அல்லாஹ் அனுமதித்தவர்களை மட்டும் காட்டுறார். ரோட்ல போற அவனுக்கு இவனுக்கு எல்லாம் காட்டுறதில்ல. அவட அழகு அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் காட்டப்படுது. இப்படி ஒழுக்கமான பெண்கள் இருக்கிறாங்க. அவட அஹ்லாக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல குணம், பெருமை இல்லை, பெண்களுக்கு வரக்கூடாத, பெண்களுக்கு நன்றி போல இருக்கிற பண்புதான் பிடிவாதம். பிடிவாதம் அந்த பெண்ணிடத்தில் இல்லை. பணிவு இருக்குது, பணிவு இருக்குது, விட்டுக் கொடுப்பு இருக்குது, ஹக்கை ஏற்றுக்கொண்ட தன்மை இருக்குது, கணவனை மதிக்கிற தன்மை இருக்குது, கணவனுக்கு ஹிதுமத் செய்கிற தன்மை இருக்குது, யாரையும் பாராட்டி மெச்சி பேசுகிற தன்மை இருக்குது. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த பெண்ணுடைய மடியில வளர்ந்த பிள்ளைய ஒரு நாளும் வீணாக்க மாட்டார். அநேகமாக வாப்பமார வச்சல்ல பிள்ளைகள நிலைமை முடிவாகிற, உம்மமார வச்சுதான் முடிவாங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரெண்டு நபிமார்களுடைய சரித்திரத்தை குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். ரெண்டு நபிமார்கள், ஒருவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒருவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மனைவி யாரு? ஹஜ்ரத் ஹாஜர். இவங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு புள்ள கொடுத்தாங்க.
அவர் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் ஹாஜர் இருக்கிறாங்களே, அவங்க உடலாலே அழகி, ஒரு பேரழகி. அவங்க அஹ்லாக் அதை விட அழகாம். ஹஜ்ரத் ஹாஜருடைய உருவத்தின் அழகை விட அவர்களுடைய குணம் அதை விட அழகா. கணவனுக்கு 100க்கு 100 ஹிதுமத் செய்யக்கூடியவங்க. கணவன் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்ட புத்தி உள்ளவங்க. தீனுடைய பணிகளில கணவனுக்கு தோள் கொடுக்கிறவங்க. எந்த கஷ்டத்தையும் அப்படியே பொறுத்துக் கொள்வாங்க. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்க இவங்க 2 பேரையும் விட்டுட்டு போய்த்திருங்க. எப்ப போறீங்க, மருக வருவீங்களா இல்லையா, ஒரு செய்தியும் இல்லை. அல்லாஹ் போக சொன்னான். ஒரு ஏற்பாடும் இல்லை. ஹாஜருடைய சொந்தக்காரர்களும் மக்கால இல்லை. மக்காவில கடைகளும் இல்லை, புட்பூண்டுகளும் இல்லை. கை குழந்தையும் மனைவியும் விட்டுட்டு போச்சுறான். கை குழந்தையும் மனைவி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி கிட்ட சொல்லாமலே போயிட்டாங்க. அவவாக கேட்கிறா, எங்க போறீங்க? என்ன போற வாக்க பார்த்தா தெரியுது ஒரு நீண்ட பயணம் கொண்டு போறாரு. சஃபா மருவா மலையில, மருவா மலையை தாண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. எங்க போறீங்க? பதில் சொல்லல. திரும்பி பார்த்து கதைச்சா உள்ளத்துல மனைவியில முஹப்பத்தும் குழந்தையில பாசமும் வந்துடும் என்று பயம். அவங்க 2 பேரும் அல்லாஹ்வோட கட்டளையை விட பெருசாக வந்துடுமோன்னு பயம் வந்துச்சு. அந்த மனைவியை கேட்கிறா, அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படி விட்டுட்டு போக சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு கேளினான். அதுக்கு பதில் கூட தலையாலதான் வந்துச்சு. ஆம், சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்மணியிட்ட இருந்த தர்பியா தெரியுமா, பக்குவம். அவ படிச்சிருந்த பாடம், அவ பெரிய புக்ஸ் எல்லாம் படிச்சு 9-4 எடுக்கலவ, அப்படின்னு படிச்சவல்ல. ஆனா படிச்ச ரப்ப பத்தி படிச்சிருந்தா. எதை படிக்கணுமோ அது வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு முஸ்லிமும் எதை படிச்சு எந்த நம்பிக்கை உண்டாக்க வேணுமோ அந்த நம்பிக்கை ஹஜ்ரத் ஹாஜர் இருந்துச்சு. அவர் சொன்னா, ரப்பு சொல்லித்தான் நீங்கள் எங்களை விட்டுட்டு போறீங்கடா, ரப்பு ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டான். இதெல்லாம் அல்ல எங்களை வீணாக்க மாட்டான். அவங்க போயிட்டாங்க. போன பிறகு வந்த கஷ்டங்கள் நிறைய பயான்ல கேட்டிப்போம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பால் இல்லாம போனது, அவங்களுக்கு சாப்பிட கொடுத்த உணவெல்லாம் முடிஞ்சு போனது, குழந்தை கண்முன்னால துடிச்சு துடிச்சு மௌத்தாகிடுமோன்னு பயந்தது, சாப்பாடு இல்லாம புல்ல வச்ச குறவ சத்தம், பிள்ளைக்கு உணவை தேடி அந்த மலையில அங்கேயும் இங்கே ஓடுனது, இது எல்லாம் தாங்கிக்கிட்டா கணவனுக்கு உதவியாக கணவன் போராடு, ரப்புடைய ஓடர் இருக்கான். இந்த ஃபேமிலியில வளர்ந்தவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாப்பா கூப்பிட்டு சொல்லாரு, மகன், நான் கனவுண்டு கண்டன் உங்களை அறுக்கிற மாதிரி. ஒரு நபி கனவு கண்டா அது வஹியாகும். நபிமான்களுடைய கனவு வஹிதான். உங்களை அறுக்கிறது போல கனவு கண்டேன். உங்களுடைய யோசனை என்ன, அபிப்பிராயம் என்ன? சுப்ஹானல்லாஹ். அந்த 12 அல்லது 13 வயதுள்ள அந்த சிறுவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல படித்த ஒரு பழுத்தவரும் அப்படி பதில் சொல்ல மாட்டார். ஒரு அனுபவசாலியும் அப்படி சொல்ல மாட்டார். அவரும் சொல்லல, பாப்பா பைத்தியமா, நான் அப்படியெல்லாம் வரமாட்டேன், அப்படி சொல்லவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அப்படி இல்ல, வீணான தைரியம், நான் கழுத்த தாரன் அருங்க, அந்த பொய் தைரியமும் வரல. தகப்பூருடைய பேச்சு. அந்த புள்ள சொல்லிச்சு, யா அபதி, எனது அருமை மகன் வாப்பா,
எனது அன்பான தகப்பனே, இஃப்அல் மா துமர், ரப்போட ஆர்டர் எதுவோ, ரப்புடைய கட்டளை எதுவோ அந்த கட்டளையை நீங்க செய்யுங்க. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நீங்க செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், அறுக்கும் போது நான் பொறுமையாளராக இருப்பதை இன்ஷா அல்லாஹ் நீங்க காண்பீங்க. இந்த பேச்சுகள் இருக்கிறே, தஃப்சீர்ல எழுதுறாங்க, இந்த பேச்சுகள் தாயட வாயிலிருந்து படிச்ச பேச்சுகள். இந்த பொறுமை தாயிட்டிருந்து படிச்ச பொறுமை. இந்த பணிவு உம்மாவை பார்த்து படித்த பணிவு. அவ கணவனோட சண்டை போடல, பிள்ளைக்கு விளங்குச்சு இப்படித்தான் நாங்க போகணும். கணவனோட மோத இல்லை, நானுமே இப்படித்தான் போகணும். பணிவாக பேசினா எங்க ரப்பு பாதுகாப்பா புள்ள படிச்சது ரப்பிட்ட தான் எல்லாம் இருக்குது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பிள்ளையிட பரம்பரையில ஒரே ஒரு நபியை பிறக்க வச்சால் எல்லா நபியும் பிறந்ததுக்கு சமம். யாரது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பரம்பரையில ஒரே ஒரு நபி தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு மறுபுறம் இன்னொரு நபியிட வீடும் இருந்துச்சு. அவர் யாரு? பெரிய தாயி. 950 வருஷம் தாவத்துக்கு மட்டும் செலவழித்த ஒரு நபி. உலகத்துல முதலாவது ரசூல் ஹஜ்ரத் சய்யிதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர் போன கஷ்ட் இருக்கிறே, உலகத்துல வேறு நபிமார்கள் போனாங்களோ தெரியும். 950 வருஷம் கஷ்ட் செஞ்சாங்க. அவருடைய தாவத்தின் உழைப்புடைய முறைகளை அல்லாஹ் எங்கட குர்ஆனில் சொல்லுகிறார். சூரா நூஹ், அவருக்கு நூஹ் என்று பெயர் போட்டு ஒரு சூரா எழுதி அவருடைய தாவத்துடைய கருத்துதாரி எல்லாம் சொல்லுகிறார். ஆனா இவருக்கு வந்த மனைவி இருக்கிறாவே, அது ஒரு கண்ட்ரோல் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத, பிடிவாதம் நிறைஞ்ச ஒரு பொண்ணு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பெண்களுக்கு வரவே கூடாத நஞ்சி போல ஒரு குணம் தான் பிடிவாதம் வருது. அந்த பெண்ணோட குடும்பத்துக்கும் ஆபத்து, அவங்கள பிள்ளைகள தர்பியாவுக்கும் அது ஆபத்து. பிடிவாதம் பிடிக்கிறது. நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்ற சிந்தனையில் இருந்தவர். அதனால ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொன்னா, அந்த பெண் இருக்கிறாவே துரோகி என்று சொல்றாங்க. கணவனுக்கு துரோகம் செஞ்ச துரோகி. நூஹ் நபியுடைய மனைவியும் ஹஜ்ரத் லூத்துடைய மனைவியும் கணவன்மார்களுக்கு துரோகம் செஞ்ச துரோகி. அல்லாஹ் அவங்க 2 பேரும் நரகவாதி என்று சொல்லிக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க. இவங்க 2 பேருட இந்த பெண்ணுடைய மடியில வளர்ந்தவர் தான் கண்ணான் மகன். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரப்பு கட்டளை போட்டு கப்பலையும் கட்டிட்டான். ஈமான் கொண்ட 88 லட்சம் மூமின்களும் கப்பல்ல ஏறி இருக்கிறார். வெள்ளம் வரப்போகுது, கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்குது. மகன் முன்னால போறாரு. இவ்வளவு உம்மத்தில அலைஞ்சி திரிஞ்சு எல்லாரையும் சொர்க்கவாதியாக பாடுபட்ட ஒரு வாப்பா தந்த கண் முன்னால மகன் ஒரு நரகவாதியாக போறத காண விரும்புவாரா? விரும்ப மாட்டார். பணிஞ்சு பேத்து சொன்னார், யா புனை இருக்கமான மகன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி கழுத்தத்தை அறுக்கன்னு கேட்கல, என்னோட கப்பல்ல ஏறிக்கொண்டான். அல்லாஹ் இதையும் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். இருக்கமான எங்களோட கப்பல்ல ஏறு. வலா தக்கும் மஅல் காஃபிரீன், அல்லாஹ்வை மறுத்தவங்களோட சேர்ந்து நீனும் காஃபிரா பேசுறாங்க. உம்மட குணம் மகனுக்கு வந்தது. அங்க ஹாஜருடைய குணம் ஹஜ்ரத் இஸ்மாயிலுக்கு வந்துச்சு. இங்க பிடிவாதம் பிடிச்ச உம்மட குணம் அந்த கண்ணானுக்கு வந்துட்டு வாப்பவை எதிர்த்து கதக்க தோங்கிட்டான். எப்படி கேட்டா, சஆவி இலா ஜபலி யஅஸிமுனி மினல் மா, வெள்ளம் வருகுதண்டா உங்களோட கப்பல்ல எழுத தேவையில்லை, நான் மலையில ஏறிக்கொள்வேன். அதுல நூஹ் சொன்னாங்க, அட இது வெள்ளமல்ல வருகுது, வெள்ளத்தோட உருவத்தில் அல்லாஹ்வோட அதாபு வருகுது, அவன் காப்பாத்தினா உனக்கு தப்பை.
லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து யாரும் பாதுகாக்க முடியாது. இல்லா மர் ரஹீம், அல்லாஹ் யாரோடு இறக்கப்படுறானோ அவர்களை மட்டும்தான் பாதுகாப்பு தரும். வாப்போட ஆர்கியுமெண்ட் அல்லாஹ் சொன்னா, வாப்போடு அப்படி ஆர்கியுமெண்ட் பண்ணிக்கும் இருக்கிற நேரமே ஒரு அலை வந்து அவனை இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. எப்படி வாப்பட கண்முன்னுக்கு காபிராக அழிகிறான். நூஹ் நபி அழுவாங்க, என்ற ரத்தமே, என்ற பிள்ளையே, இந்நபதியின் அகலி, என்ற குடும்பத்தை நீ பாதுகாக்கிற ரப்பே, நீ சொன்னாய் என்ற மகனும் என்ற குடும்பம் தான். நீ வாக்கு மாறாதவன், நீ நீளமா தீர்ப்பு செய்கிறவன். அல்லாஹ் பதில் சொன்ன தெரியுமா? நூஹே, நீங்க அவன் உங்களோட குடும்பம் என்று நினைச்சதுக்கு அவன் உங்களோட குடும்பம் அல்ல, அவன் உங்களோட குடும்பமா நான் நினைக்கல. இன்னஹு லைஸ மின் அஹ்லி, காரணம் என்ன? சாலிஹான் அமல் இல்லாதவன் எப்படி நபீர குடும்பமாக, அல்லாஹ்வை கட்டுப்படாதவன் எப்படி நபீர குடும்பமாக? இன்னஹு அமலுல் கைரு சாலிஹ். இந்த ரெண்டு குடும்பத்தையும் சிந்திச்சு பாருங்க தாய்மார்களே, நீங்க ஒவ்வொருவர்களும் சிந்திச்சு பாருங்க. பாருங்க, ரெண்டு குடும்பத்தில இருந்த வாப்பமான பிரச்சனை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் முருகனான நபிமாரே, மிகச் சிறந்த நபிமாரே, 25 குர்ஆன்ல சொல்லப்பட்ட முக்கிய நபிமார்கள் உள்ளவங்க. பிரச்சனை உம்மமார்கள், வாப்பமார் உள்ள பிரச்சனை உம்மமார்கள். தாயோட மடி இருக்கிறே ஒரு மனிதன் தலையெழுத்த தீர்மானிக்கிற கல்லூரி அது. வெளியில படிக்கிற ஸ்கூல் அது இருக்கிறே, அது கலைகளை தீர்மானிக்கிற இடம். தாயுடைய மடி ஒரு பிள்ளையினுடைய தலையெழுத்த தீர்மானிக்கிற இடம். அல்லாஹ்ட நெருக்கத்தை பெறதா இல்லையா? அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? பெண்கள் முதலாவது அவங்கள சரி பண்ணுவோம். நாங்க வளைஞ்சி நடந்து கொண்டு உள்ள நேராக வரணும் என்று நினைச்சா நண்டு மாதிரி ஆகிடும். நண்டு வளைஞ்சிருத்தானே போற, அது நினைக்கலாம் அதோட குஞ்சுகள் நேர வரணும், வராது. தாய்மார்களே, இது உங்களுக்காக பெரிய பொறுப்பு. எங்களுக்கு தெரியும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இவங்க தந்த வாலிப காலத்தை முழுமையாக இபாதத்துக்கு கொடுத்தவங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவோட ஒரு ஏரியாவில் ஒரு மிஹ்ராபில் அப்படியே வாழ்க்கையை கரைச்சாங்க ரப்புடைய இபாதத்தில். ரப்பு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அவங்களை பொறுப்பெடுத்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஏன் அவங்களோட உம்மா வாப்பா மூத்தா போயிட்டாங்க. ஹஜ்ரத் மரியமுடைய உம்மா மூத்து வாப்பா மூத்து, பொறுப்பெடுத்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பெடுத்தா பார்க்கணும் இல்லையா? சாப்பாடு வருகிறதா இல்லையா பார்க்கணுமா இல்லையா? அங்க போனா போற நேரம் அவங்க சுத்தி சாப்பாடு இருக்கு, வகை வகையான சாப்பாடு. அந்த ஊர்ல பிரதேசத்துல கிடைக்க முடியாத பழங்கள். கடைசியில் அவருக்கு ஒரு சோதனை வந்துச்சு. நிக்காஹ் பண்ண முதல்லையே குழந்தை கிடைச்சது. ஏன்? தவறான தொடர்பல்ல. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் ரூஹ ஊதினான், ஹஜ்ரத் ஈசா கிடைச்சிட்டான். மக்களுக்கு அது ஒரேடியா விளங்கப்படுத்தலாது. மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, நாங்க உங்களை ஒரு நல்ல பெண்ணாக நினைச்சோம், நீங்க இப்படி பண்ணி போட்டீங்களே. வந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க இப்படி தவறு செய்யறா ஒன்றோ உங்களோட வாப்ப தவறு செஞ்சுக்கணும், அல்ல உண்மை தவறு செஞ்சுக்கணும். அவங்க ரெண்டு பேரும் அப்படி கெட்ட வேலை செய்யல, அப்ப நீங்க இப்படி மோசமான வேலை செய்ய. மாகான அபு கிம்ரா சௌஇன் வமாகானத் உம்முகி பகியா, உங்களோட வாப்பா ஒரு மோசமான மனுஷனும் அல்ல, விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆள் அல்ல, உங்களோட உம்மாவும் இது போல கெட்ட வேலைகள்ல ஈடுபட்ட ஒரு பெண்ணும் அல்ல, நீங்க இப்படி செஞ்சிருக்கிறது ஆச்சரியமாக. தஃசீர்ல எழுதுறாங்க, அது என்ன காட்டுவது தெரியுமா? தாய் தந்தையர்களிட்ட இருக்கிற தவறு
புள்ளகளுக்கு அவசரமா வந்து. அதுல விசேஷமாக ரகசிய பாவங்கள். ஒருத்தரும் இல்லாத நேரம் அவருக்கு மறைச்சி இவர் பாவம், இவருக்கு மறைச்சி அவர் பாவம் செய்து இந்த ஒளிச்சதிக்கிற பாவம் எல்லாம் பாவம் வளர்ற புள்ளகள் கையால வெளியில வரும். சலமுசாலிகள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் வலது சிறு அபீஹி. புள்ளகள் யாரு? பெற்றோர்கள ரகசியம். உங்களுக்கு ரகசியமான நல்ல குணம் இருந்தா புள்ளகளால வெளியாகும். உங்களுக்கு ரகசியமான பாவம் இருந்தா அதுக்கு தௌபா செஞ்சு நீங்க அழிக்கல, அந்த ரகசியமான பாவம் புள்ளகளால வெளிப்பட்டு நாளை குடும்பமே சீரழிந்து. இதைத்தான் அவங்க சொன்னாங்க. இவ்வளவு கெட்ட ஒரு பாவம் நடக்குதுண்டா உங்க வாப்பா தப்பு செஞ்சுக்கணும் அல்லது உங்க தப்பு செய்யணும். அப்படி ரெண்டு பேருமே நல்ல வாப்பா உமாவும் உங்களால் இப்படி தவறு நடக்க வாய்ப்பு இல்லை. மடியில வச்சு வளர்க்கிற தாய்மார்கள் உங்களோட முதலாவது பொறுப்பு. உங்களை முதலாவது சரி பண்ணுங்க. நீங்க தான் அந்த பிள்ளைகளுடைய கரும்பலகை, நீங்க தான் அந்த பிள்ளைகளுடைய கொப்பி, நீங்க தான் அந்த பிள்ளைகளுடைய புக், நீங்க தான் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை. நீங்க இல்லாத காலத்துல உங்களோட வரலாற்றை உங்களோட பிள்ளைகள் எழுதுவாங்க. பேனாவால அல்ல, அவங்களோட வாழ்க்கையால் எழுதுவாங்க. நீங்க ஒரு நன்மையை ஒரு நாளைக்கு ஊக்கப்படுத்துங்க, வாழ்க்கை பூரா பிள்ளைகிட்ட வந்துடும். நீங்க புள்ள செய்த ஒரு பாவத்தை பார்த்துக்கொண்டு மௌனமாக இருங்க, அந்த பாவத்தில புள்ள ஊறிங்க. உம்மா வாப்புக்கு தந்திக்கிற வாய்க்குது, நாக்கிருக்குது, இது தின்றதுக்கு தந்ததல்ல, ருசிக்கிறதுக்கு மட்டும் தந்ததல்ல, புள்ளகளை சரி பண்றதுக்கு தந்த நாக்கு. நன்மையை சொல்லுங்க, பாவத்தை பாவம் என்று சொல்லுங்க. பிள்ளைகள் கபூல் செய்யலும் மறுக்கலும், அதை நீங்க சொல்லி ஆகணும். உரிய நேரத்தில் சொல்லல, பிள்ளைகள் பசாதாயிடும். ஒரு காவிட்ட நீதிபதியிட்ட கள்ளன்னு கொண்டு வந்தான். ஒரு வாலிபன் களவு செஞ்சு அவரை பிடிச்சிட்டு வந்திருக்கிறான். காலி விசாரிச்சா களவெடுத்தது மாட்டி. தீர்ப்பு வருகிறது, இந்த வாலிபனுடைய கைய வெட்டுங்க, வாலிபனுடைய கைய வெட்டுங்க. நீதிபதி சொன்ன உடனே வாலிபன் ஒரு சத்தம் ஒன்று போட்டான. நீதிமன்றம் அது இருந்துச்சா? வாலிபன் என்ன சத்தம் போட்டான்? நீதிபதி அவர்களே, என் கைய வெட்ட முன்பு என் தாயோட நாக்க வெட்டுங்க. நீதிபதி கேட்ட, என்னடா அநியாயம், நீ களவெடுத்ததுக்கு உம்மட நாக்கைய வெட்ட, களவெடுத்துக்கு நீ உம்மவா பலி. அவர் சொன்னான், நீதிபதி அவர்களே, நான் சின்ன வயதில அடுத்த வீட்டு கோழி விடுற முட்டைகளை அங்கிருந்து தூக்கிட்டு வருவேன். உம்மாவும் அதை பாப்பா, ஒண்ணுமே சொல்ல மாட்டா. அன்று நாவ உசுப்பி, இது பாவம், அடுத்தவண்ட சொத்தை தொடக்கூடாது, இது ஹராம், அல்லாஹ் கோபிச்சிருவான் என்று தீமையை தடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொருளை களவெடுக்கிறதுக்கு என்ன கை போயிருக்காது. அன்று நாவை அசர்ச்சி இந்த உண்மை எனக்கு சொல்லாததால நான் பெரிய பாவத்துக்கு பழகிட்டேன். இப்படி எத்தனை புள்ளகள் மஹ்ஷர்ல அல்லாஹ்ட்ட உம்மமார காட்டி கொடுக்க போறாங்களோ தெரியும். முதலாவது உங்களோட வாழ்க்கைய முன்மாதிரியாக சரி பண்ணுங்க. இரண்டாவது வீட்டில தாவத்து கொடுங்க. தாவத்து என்ன? பிள்ளைகளுக்கு நன்மையை சொல்லிக் கொண்டே இருங்க. தவறு செய்தால் பயப்படாதீங்க. பிள்ளைகளுக்கு இரக்கமா தவறு என்று சொல்லுங்க, பிழை என்று சொல்லுங்க, விடுங்க என்று சொல்லுங்க. சோதனைத்தனை பார்க்காதீங்க. அதுக்கு ஆக முக்கியம் நீங்க பிள்ளைகளே நேரம் கொடுக்கும். இந்த உம்ம மாதிரி நேரம் கொடுக்க டைம் இல்லை. உம்ம மாதிரி ரோட்ல எப்படி புள்ள வளர்க்க?
வெளியில போக சொல்லி யாருக்கு? வீட்டுல சம்பாதிச்சு தாரத்துக்கு ஆம்பளைகள் இல்ல. அவங்களுக்கு நான் சொல்லிக்கு முறையாக பேச்சு வெளியில உங்களுக்கு தேவையான மாதிரி ஹலாலான தொழிலை செஞ்சுட்டு வாங்க. எல்லாருக்கும் ரோட்ல இறங்க சொல்லல, அத்தியாவசிய தேவையுள்ளவர்களுக்கு தான் வெளியில போக சொல்ல. இன்றைக்கு எல்லாரும் ஆம்பளை போல இறங்கிட்டாங்க ரோட்ல. இதாலதான் பிள்ளைகள் சீரழிஞ்சு போறாங்க. கெட்டு போன பொருள் அவனையும் இவனையும் சொல்ற. உரிய நேரத்தில் நீங்க நின்று பிள்ளைய வழிநடத்தி இருந்தா, உம்மா கிட்ட நின்று சின்ன சின்ன தவறுகளை சரி பண்ணி நல்லதை சொல்லிக் கொடுத்திருந்தா, முன்மாதிரியாக வீட்டில் இருந்தா, ஒரு 6-7 வருஷம் தான் புள்ள உருவாகி வரும் வரைக்கும் நீங்க தியாகம் செய்யணும். சாலிகான புள்ள வந்தீங்க. அதனாலதான் ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள் எங்கள் எல்லாருமே உம்மமாறு உம்மஹாத்துல் முஃமினீன். இவங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்றாங்க, ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கிறார். இவங்களுக்கு முதலாவது தொழுங்கன்னு சொல்லல, ஜகாத்து கொடுங்கன்னு சொல்லல, எல்லாரும் ஹஜ்ஜி போங்கன்னு சொல்லல, எல்லாரும் ஜிஹாது போங்கன்னு சொல்லல. தொழுகையை சொல்றதுக்கு முன்னால உம்மமாருக்கு முதலாவது சொன்னான், வீட்டில தரிச்சு நில்லுங்க, வீட்டில நில்லுங்கன்னு சொன்னான். وَقَرْنَ فِي بُيُوتِكُنَّ وَلَا تَبَرَّجْنَ تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களே, வீடுகளிலே தரித்து நில்லுங்கள். ஜாஹிலியா பெண்கள் அழக காட்டிக் கொண்டு சுற்றி திரிந்தது போல நீங்க சுற்றி திரியவானா. நீங்க சுத்தினா உள்ள அப்பனுக்கு சுத்தும். இந்த கவலையான விஷயம் என்னென்றா, பிள்ளைகளை பாவத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டிய உம்மமார் பாவத்துக்கு வழிகாட்டுறாங்க. பாவத்துக்கு பூட்டு போட்டு அடக்க வேண்டிய உம்மமார் அவங்கதான் சாவியை போட்டு துறக்கிறாங்க. கிதாபுகள் எழுதிக்குது, பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான உடைகளை பழக்குங்க, சின்ன வயசிலிருந்தே பழக்குங்க. ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான உடுப்பு, பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான உடுப்பு. சின்ன வயசுல பாவமான உடுப்ப, கெட்டவர்களுடைய உடுப்ப, பாவம் செய்தவர்களுடைய உடுப்ப, விபச்சாரிகளுடைய உடுப்ப அவர்களுக்கு போட்டு பழக்கினா அதுதான் நாளைக்கு பிள்ளைகளுக்கு வரும். உம்மவை கூட்டிக்கொண்டு போறா, மேக்கப் பண்ணி கொண்டு போற மகளை. யாரு மகள்? வயசு வந்த மகள். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் உன்னை நரகத்தில் இது பாதுகாக்கிறல்ல, நீ வேணும்னா நரகத்துக்கு போ. உம்மை கொண்டு போற நரகத்துக்கு. இன்றைக்கு சிரிச்சு கொண்டு போற மகள் நாளைக்கு அல்லாட முன்னுக்கு உங்களை இடுப்பட்டால பிடிப்பா. நாளைக்கு உங்களை பிடிப்பா. பாவம் என்று தெரிஞ்சுக்கொண்டும் எந்த உம்மா மற்றவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக 4 பேருக்க புகழ் வார்த்தையை கேட்கிறதுக்காக இங்கு எங்கெல்லாம் அனுப்பி வச்சான் யா அல்லாஹ் சொல்ல நேரம் வாய புலப்பீங்க. அதனால அமானிதம் என்று உணருங்க. பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்துறீங்க, எப்படி உடுப்பாற்றுறீங்க, எப்படி சாப்பாடு கொடுக்கிறீங்க, எந்த முறையில சமைக்கிறீங்க, பிள்ளைகளை எப்படி தூங்க விடுறீங்க, பிள்ளைகளை எப்படி எழுப்புறீங்க, பிள்ளைகளுக்கு எப்படி தொழுகையை சொல்லிக் கொடுக்கிறீங்க, அல்லாஹ் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். இன்னும் நிறைய வீட்டுல பார்த்தா தின்ன குடிக்க வழி இல்லை என்றார். மாப்பிள்ள பொண்டாட்டி புள்ள கிள்ள எல்லாரும் சேர்ந்து சம்பாதித்தாலும் எந்த நாளும் கடன் தான் கூடுது. அவனே இவனே காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்ல, தொழுகையில செய்யக்கூடிய அநியாயங்கள் இருக்குது. வறுமையில வாசலை திறந்துடும். வீடுகள்ல தொழுகை இல்லை. இன்றைக்கு சில வீடுகள்ல அறவே தொழுகை இல்லை, சில வீடுகள்ல 4 வக்து சுபஹ் இல்ல, சில வீடுகள்ல 3 வக்து சுபஹும் அசரும் இல்ல. எங்கெல்லாம் விலை வரும்? எங்கட ஃபேமிலிகளை விட சிறந்த ஃபேமிலி தான் ரசூலுல்லாஹ் ஃபேமிலி. அல்லாஹ் செய்தா ரசூலுல்லாஹ் சொல்றார்,
வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, நபியே உங்களோட குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்க. யாருக்கு சொல்றான்? நபிக்கு சொல்ல ஏவ சொல்லி. நபியில குடும்பம் யாரு? சொல்லாத பொம்பளை அவங்க. நபியில குடும்பம் அவங்களோட மனைவிமார்களும் பிள்ளைகளும் தொழாத இருக்கலாம், நோம்பு பிடிக்காதாக்கலாம். தொழுகிற பெண்கள், ஓதுற பெண்கள், முழு பருதா போட்ட பெண்கள், அந்நிய ஆண்களுக்கு முன்னால தந்த உடலை அசைக்கவே விரும்பாத பெண்கள், ரொம்ப பக்குவமாக இருந்தவங்க, ஜனாசாவுக்கு மேலால, ஜனாசாவை போக்கி இருக்கிற கஃனுக்கு மேலால கூட தந்த உடல்ல சைஸ எந்த ஆணும் பார்த்திடக் கூடாது என்று பக்குவமாக இருந்த பெண்கள், அவங்களுக்கு தொழ சொல்லுங்க. நல்லா சொல்றாங்க, குடும்பத்துக்கு தொழுகை சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லினான், ஒரு முறை ரெண்டு முறை சொன்னே தொழுகிற மாட்டாங்க. இன்னைக்கு சில வாப்பமாறு சொல்றாங்க, சொல்லி சொல்லி பார்த்தோம் தொழுகிறல்ல. உம்மமாறு சொல்றாங்க, எத்தனையோ தடவை சொல்லிட்டோம். எத்தனை தடவை சொன்னீங்க? அல்லாஹ் அளவு சொல்லல, சொல்லும் வரைக்கும் சொல்லணும். நீங்க உங்களோட மகன் தொழுகிற வரைக்கும், உங்களோட மகன் தொழுகிற வரைக்கும், உங்களோட மகன் பாவத்தை விடுகிற வரைக்கும், உங்களோட மகன் பாவத்தை விடுகிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதனால சொன்னான், தொழுகையில பொறுமையாகவும் இருங்க. தொழுகையோட கரெக்ஷன் பண்ணிக்குது ரிஸ்க. தொழுதா ரிஸ்கர கதவு திறப்படும். லா நஸ்அலுக ரிஸ்கா, நாங்க உங்கள்கிட்ட ரிஸ்க்கு கேட்கிறல்ல, நாங்க தான் உங்களுக்கு ரிஸ்க்கு தரோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகவே இப்படியாக கொஞ்சம் சிரமப்பட்டாவது புள்ளகளை முறையாக தீன சொல்லிக் கொடுத்து முன்மாதிரியாக வாழ்ந்து பேணுதலாக வாழ்ந்து பக்குவமாக வாழ்ந்து அந்த புள்ளகளையும் முன்மாதிரியானவங்களா எடுத்துட்டு போனா நாளைக்கு நிரந்தரமான வருமானம் அந்த புள்ளகளால கிடைச்சுக்கொண்டீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, பொம்பளை புள்ளகளை ஒழுக்கமா பர்தாவோட அவங்களோட ஆசைகளுக்கு இடம் கொடுக்கிறாம கட்டுப்படுத்தி கண்ணியமாக தர்பியா கொடுத்து யாரு பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கிறாங்களோ, 3 பொம்பளை பிள்ளைகள் சொன்னாங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ் 3 பொம்பளை பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு அழகா தர்பியா கொடுக்கிறாரு, தீனோட வாழ தீனுடைய இல்மை படிச்சு கொடுக்கிறார். இந்த பிள்ளைகள் கியாமத்தில அந்த பெற்றோர் நரகத்துக்கு திரையாகுவாங்களாம். புகாரி ஹதீஸ், குன்னலஹு சித்ரம் மினன் நார், உங்களோட நரகத்திலிருந்து பாதுகாக்க வருவாங்க அந்த புள்ளகள். ரசூலுல்லாஹ் இந்த விதத்தில் சொல்றாங்க, பொம்பளை பிள்ளைகளை முறையாக மலக்கிற பெற்றோரும் நானும் சொர்க்கத்தில உண்டாக இருப்போம் என்று விரல் சேர்த்து காட்டினாங்க. முறையாக வளர்க்கிறவங்களும் நாங்களும் சொர்க்கத்தில உண்டாக இருப்போம். இப்படி நீங்க முன்மாதிரியாக இருந்து அந்த பிள்ளைகளை முறையாக வளர்த்து தீனோட வளர்த்தாத்தான் நீங்க கண்ணை மூடி போனதுக்கு பிறகு நீங்க கபர்ல இருக்கிற காலத்துல இந்த உம்மா நல்லதை சொல்லிட்டு போனாவே, நல்லதை வழிகாட்டினாவே, நினைவார நேரம் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சின்னத்தில இரக்கமா வளர்த்தது போல யா அல்லாஹ் என் உம்மா வாப்பா கபரில் வந்திருக்கிறாங்க, நீனும் இரக்கமா நடந்துக்கோங்கன்னு துஆ கேட்பாங்க. பாருங்க, இப்பவே உங்களோட புள்ள துஆ செய்யற நிலைமையில் இருக்கிறாங்க. எல்லா புள்ளகளும் சின்ன வயசுல சஹாபி மாதிரிதான். சூரத்தை பார்த்து ஏமாந்து பேசுறவானோ, சின்ன வயசுல மக்தபு பேச்சு வந்து குர்ஆன் மதரசாக்கு பேச்சு வந்து சில விஷயங்களை சொல்ல நேரம் பாப்பமாறு நினைக்கிறாங்க, என் மகன் சஹாபி ஆகிடுவானு. மகன் பேச்சையும் மோதலையும் பார்த்துட்டு உம்மமாறு நினைக்கிறாங்க, என் பிள்ளைங்க பாத்திமா நாயகிய போல ஆயிஷா நாயகிய போல வந்துடுவாங்க. வீட்டுல பார்த்தா உம்மா பாப்பா இந்த நேரம் கோரி ஆயிஷா நாயகிய வருவாங்க. வீட்டுல தீன் வாரத்துக்கு அடிப்படை என்ன தெரியுமா? கணவன் மனைவியில முஹப்பத். இவங்க 2 பேரும் நாய் பேய் போல இருந்தா அந்த வீட்டுக்குள்ள தீனை கொண்டு வரலாம். முதலாவது 2 பேருக்கு இடையில முஹப்பத் வரணும்.
நிக்காக முடிக்கிறது ஏனோ தானே வாழவில்ல. அல்லாஹ் நிக்காக அன்பளிப்பாக முஹப்பத்தை தந்திருக்கிறான். சந்தோஷமா 2 பேரும் வாழுகிறது. அந்த ஊடுகளுக்குள்ளதான் தீனுடைய பக்குவத்தை கொண்டு வருகிறது. அவ ஒரு தொங்கலை இவ ஒரு தொங்கலை வாழ்ந்தா தீன் எங்க வாழல்ல. அந்த வீட்டுக்குள்ள எப்படி தஹஜ்ஜுத் வாழ எந்த நேரம் மாப்பிள்ளை ஏற்றுக்கொண்டு இருக்கிற அவ இந்த பலாய் காயில விழுந்து கொண்டிருந்தா அந்த புள்ள சரி வருமா? அவளும் நாளைக்கு பெருத்த பிறகு மாப்பிள்ளையோட சண்டை பிடிக்கத்தான் பழகிப்பாள். அவா கிடைச்ச கருவிய மாப்பிள்ளையோட சண்டை பிடி. உம்மை படிச்சு கொடுத்தீங்க. எந்த நேரம் மாப்பிள்ளையோட உம்மை கேசுல, மாமி கேசுல, பாப்பும்மா கேசுல, எந்த நேரம் மாமிமாரு கேசுல, எந்த நேரம் சாட்சமாரு கேசுல, உன்ன வாப்பவை திண்ட சாட்சதான், உன்ன வாப்பட சொத்துக்களை விழுகின வாப்பும்மா தான். இப்படி ஏசிக்கொண்டு இருந்தா வாப்பும்மா கண்டா சலாம் வருமா? பாவிக்கிற வார்த்தைகள் இருக்கிற புள்ளகள முன்னால ரொம்ப யோசிச்சு பாவிக்கும். பதிஞ்சிடும் உள்ளத்தில். அல்லாஹுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆகவே இவ்வளவு பெரிய அமானிதம் அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே நீங்க முறையாக கஷ்டப்பட்டால் இந்த பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுங்க, முஹப்பத்தாக வாழுங்க, அன்பாக வாழுங்க. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலத்துல எல்லா பெண்களிடையும் முழு பருதா வரணும். இது நாங்க திட்டம் போட்டு சொன்னதில்ல, அல்லாஹ்வோட கட்டளை. இத மனசால ஏற்றுக்கொள்ளவே வேணும். இல்லைன்னா பருவந்த மறுக்கிற மாதிரி ஆகிடும். சரி பண்ணேலா எங்களுக்கு ஏதா நாங்க அப்படி பழகல, அங்க போடும் இங்க போடும்டா. உங்களை விட அப்பனா இன்னொரு சாபா பொங்கலர்கள் எல்லாம் கலட்டி போட்டுதான் அவங்க தயார் செஞ்ச நிர்வாகமா தயார் செஞ்சு பழகினவங்க. அவங்க தான் ஹிஜாபத் ஆயத்து வந்தோடனே அப்படியே முந்தானகளை கிழிச்சு மூடிக்கொண்டுதான் விட்டு போனான். அல்லாஹ் சொன்னே கழுத்தை பறிக்க தயார். புகாரிலே ஹதீஸ் இருக்கு, அல்லாஹ் அந்த ஆரம்ப கால முஹாஜிரா பெண்களுக்கு ரஹ்மத்து செய்வானாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. ஏன் தெரியுமா? ஹிஜாபத் ஆயத் இறங்கினோடனே சக்கத்ன முரூகஹுன்ன அவங்களோட முந்தானைகள் எடுத்து கிழிச்சாங்க, மூடிக்கொண்டு போனாங்க. ரப்பு மூட சொல்றான், மூடிக்கொண்டு போவோம். நீங்க திறக்கிறதால எவ்வளவு பெரிய ஃபித்னா. இதைத்தான் என் மகள் படிப்பா, உண்மை இப்படித்தான் போனா. நீங்க 4 இடத்தை திறந்து கொண்டு போனா மகள் 40 இடத்தை திறந்து கொண்டு போவார். நீங்க முச்சா கட்ட சட்டை உடுத்தா அவ காச்சட்டத்தை உடுப்பா. நீங்க கொஞ்சம் இறுக்கமா போட்டா அவ இறுக்கமாவும் போட்டு எல்லாமும் தெரியவும் போடுவா. இபாதத்தும் சீராகணும், குணமும் சீராகணும், ஆடையும் சீராகணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். உலமாக்கள் எழுதுறாங்க என்ன தெரியுமா? தீனுடைய உடுப்பு யாருக்கு பாரமாகும் என்றா, யாருடைய உடம்பில யாருடைய வீட்டில ஹராமான உணவு பாவிக்கப்படுதோ அவங்களுக்கு தீனுடைய உடுப்பு பாரமாயிடும். எங்களுக்கு தெரியும், எல்லாருடைய உம்மா வாப்பாமான் ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். இவங்க 2 பேருக்கும் சொல்லி வச்சிருந்த எல்லாம் தின்னுங்க, இந்த மரத்தில் இருக்கிற காய வட்டம் தின்னவானவன். ஏதோ ஷைத்தாண்ட சூழ்ச்சி 2 பேரும் சாப்பிட்டாங்க. ஒரு ஆள்ல சூரத்தில் ஆராஃப்ல இருக்குது, 2 பேரும் சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு? டொய்லெட் போன்னு சொல்லல, 2 பேரும் சாப்பிட்ட உடனே சொர்க்கத்தோட உடுப்பு கலந்து விழுந்துச்சு. பாக்கலாம் இன்ஹா ஃபபதத் லஹுமா சவாத்துஹுமா திண்டாங்க, 2 பேருக்கு அவுரத்தும் ஏற்பட்டது. முத்தவல்லி ஷாராவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை சொல்லுறாங்க, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் ஒரு பாடம் ஒன்று கற்பிக்கிறானா. எங்க அல்லாஹ் விரும்பாத முறையில சம்பாதிச்சு அந்த பணத்தால சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தீனட ஆடைகள் பாரமாகுமா. ஆக ஒவ்வொரு பெண்களும் யோசனை பண்ணுங்க, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில வரும். வீட்டில உங்களோட புள்ளகளை வச்சு ஒரு நாளை 10-15 நிமிஷம் இதை பேசுங்க. எங்கட வீட்டுல
காலையில பிரேக்பாஸ்ட் தின்றதுக்கு, காலை சாப்பாடு தின்றதுக்கு சாப்பாட்டு சபை இருக்குது, டீ குடிக்கிறதுக்கு மஜ்லிஸ் இருக்குது, பகல் சாப்பிட மஜ்லிஸ் இருக்குது, ராவு சாப்பிட மஜ்லிஸ் இருக்குது, விருந்தாளிகள் வந்தா கதைக்கிறதுக்கு மஜ்லிஸ் இருக்குது. இந்த புள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு மஜ்லிஸ் செய்யுது? மஜ்லிஸ் செய்யாது. ஒவ்வொரு பெண்ணும் தட்டி கேட்டு பாருங்க, இந்த பிள்ளையை நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு மஜ்லிஸ் வச்சு? அதுக்கு பேரு தாலீமுடைய மஜ்லிஸ், அதுக்கு பேரு ஈமான் மஜ்லிஸ். ஒரு டைமை பிக்ஸ் பண்ணுங்க. ஆண்களையும் உங்களோட வீட்டில் உள்ள மகரமான ஆண்களையும் சேர்த்துக்கோங்க. குர்ஆனை படிச்சு கொடுங்க, தீன அங்க பேசுங்க, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, ரசூலுல்லாஹ்வை பத்தி பேசுங்க. பார்த்து கொண்டு உங்களோட பிள்ளைகள் வளரும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அவனுடைய தீனின் பிரகாரம் வாழ்றதுக்கும், அவனுடைய தீனை பேணி வாழ்றதுக்கும், அவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதற்கும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. பூரா உலகத்திலே உள்ள முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீ என்னென்ன அமானிதங்களை பொறுப்புகளை எங்களுக்கு தந்திருக்கிறாயோ அவற்றை சரிவர நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையில தர்பியத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் அவர்களை இஸ்லாஹ் செய்து நல்ல வழியில பயணிக்க வைக்கக்கூடிய சிந்தனையையும் ஆற்றலையும் முன்மாதிரியையும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் நோயாளிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூர்த்தியான ஷிஃபாவையும் ஆபியத்தையும் கொடுத்தருள்வாயாக.